திருக்குறள் அறத்துப்பால் கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனாலாய பயனின் கொள் வாளறிவன் நற்றார் தொழாரெனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார்க்கு நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இந்த 5 குறளுக்கு விளக்கம் பார்த்துட்டோம். இப்போ 6வது குறள் பார்க்க போகிறோம். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். கடவுளத்தில் நம்பிக்கை வைத்தவர்களுக்கு பல வழிகளில் வரும் ஆசைகளை அவன் கட்டுப்படுத்தி நல்ல வழியில் நடக்க வைப்பதால் அவர்கள் பிறர் மதிக்கத்தக்க நலமோங்கி வாழ்வார்கள். பொறி அப்படின்னா என்னென்னா வரி, புள்ளி, தழும்பு, அடையாளம், எழுத்து, விருது, முத்திரை, வண்டு, பீலி, தேமல், புதுமை, விதி, மூட்டுவாய், இயந்திரம், மரக்கலம், திருமகள், பொலிவு, திரட்சி, முன்வினை பயன், ஐம்பொறி, இத்தனை அர்த்தம் இருக்குது. இந்த ஐம்பொறின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா மெய், உடல், வாய், கண், மூக்கு, செவி, 5 தான் நமக்கு 5 பொறின்னு சொல்லுவாங்க. வாயில்னா என்ன? வழி. அப்போ அதை துளை, இடம், காரணம், கழுவாய், அரசவை, வாயில் காப்போன், தூதுவன், இப்படி பல அர்த்தம் இருக்குது. இப்போ கதவு இப்படி. இப்போ பொறிவாயில் 5 பொறி அதோடைய இதனால் என்ன ஆகுது? 5 வித்தான். 5ன்னா 5. வித்தான்னா புலமை உள்ளவன், வித்தன்னா பண்டிகன், அறிஞன். இப்போ இறைவன் 5 பொறிகளையும் கட்டுப்படுத்திய மிகப்பெரிய பண்டிதன். அவருக்கு தெரியாதில்லை. அப்போ அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார். பொய்னா மாயை, துளை, உண்மை இல்லாதது, இப்படி வரும். பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது. பொய்மையும் வாய்மை எடுத்த புரை தீர்த்த நன்மை பயக்கும் எனின். பொய் பேசலாம், நன்மை நடக்குன்னா அப்போ பொய் பேசலான்னு சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம் வருதுன்னா பொய்த்தீர் ஒழுக்க. தீர்னா என்னது? இல்லாது, தீர்ந்து போச்சுன்னு சொல்கிறாங்களே, அதான். இல்லாதது, போதல், முடிவுக்கு வருதல், நீங்குதல், இப்படி பல அர்த்தம் இருக்கு. பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார். நெறினா வழி, சமயம், சுருள், விதி, ஒழுக்கம், குலம், ஆளுமை, கோயில், வீடு பேறு, தாழ்பால், செய்யுள், நடை, இப்படி பல அர்த்தம் இருக்கு. நின்றுனா எப்பொழுதும். அப்போ ஒழுக்கம்னா என்னது? நன்னடத்தை, முறைமை, ஆச்சாரம், சீலம், உயர்ச்சி, தன்மை. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அப்போ இங்கே என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா பொறிவாயில் 5 வித்தான், 5 பொறிகளையும் அடக்கியவர் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார். அவரை பின்பற்றி நம்ம வாழும்போது பொய்த்தீர்னு அந்த மாயை அழித்து உண்மையான இறைவனை நம்பக்கூடிய அந்த உண்மையான ஞானம் பெற்று பொய்த்தீர், பொய்னா மாயை, தீர்னா இல்லாமல் ஆக்குறது. அந்த மாயை அழித்து ஒழுக்க நெறி நின்றார். இறைவனுடைய பாதங்களை பணிந்து ஒழுக்கமான வழியில் வாழக்கூடியவர்கள் என்ன நீடு வாழ்வார். நீடுனா ரொம்ப நாளைக்கு வாழ்வார், நல்லா வாழ்வாங்க. சொல்ல வர்றது என்னென்னா 5 பொறிகள், அதாவது 5 ஐம்பொறிகளால் வரக்கூடிய ஆசைகளை அடக்கி. எப்படி அடக்க முடியும்? இறைவனை வழிபடும் போது அவருக்கு நம்ம நல்வழி காட்டுறார். அதன் மூலமாக நாம் நல்வழிப்பட்டு உயரணும். இதான் அந்த பாடல் இருக்குது.